எவ்வளவோ இறை நம்பிக்கைகள், சக்தி வழிபாடு, அம்பாள் பத்தி எல்லாமே பேசுறோம் அப்படின்னா கூட, மக்களுடைய எண்ணம் ஒரு ஒரு பெரிய பிரச்சனைகள், என் வாழ்க்கையில தொடர்ந்து நான் பார்த்துட்டு இருக்கிறது இத மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த வாழ்க்கையில வரக்கூடிய சவால்கள். நான் சவால்ன்னு சொல்வேன். மக்கள் அதெல்லாம் பிரச்சனைகள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அந்த பிரச்சனைகள மீண்டு வர்றதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அப்படின்னா, என்ன மந்திரம் சொல்லலாம்? ஸ்ரீமாத்ரே நமஹா. ஒரு மந்திரம் அப்படின்னு 2 விஷயமா அத நான் சொல்றேன். ஒரு மந்திரம் அப்படின்னும், ஒரு பரிகாரம். மந்திரமா இருந்தாலும் சரி, பரிகாரமா இருந்தாலும் சரி. மந்திரம் அப்படின்னு நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னு கேட்டேன்னா, ஸ்ரீமாத்ரே நமஹா. இது உபனிஷத்திலேயே விளங்கக்கூடிய வாக்கியம். அதாவது விளையாட்டாகவே இந்த ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, அம்பாள் நமக்கு என்ன பண்றாளா, பரம கருணையை பொழிகிறாள். அதாவது இதை சொல்லிண்டே இருக்கும் பொழுது ஸ்ரீமாத்ரே நமஹா, ஸ்ரீமாத்ரே நமஹா, ஒருத்தர் நம்ம கிரீட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஹலோன்னு சொல்றோம், ஹாய்ன்னு சொல்றோம், இல்ல வணக்கம் அப்படின்னு சொல்றோம். இவைகளை சொல்றதை விட ஸ்ரீமாத்ரே நமஹான்னு கிரீட் பண்ணும்போது அந்த வார்த்தை அம்பாள் சொல்றா, ஒருத்தர் இந்த உபனிஷத்திலே விளங்கக்கூடிய திரிபுரோபனிஷத்திலே விளங்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கும் பொழுது அதை சொல்லின்னு இருந்தாலே அவர்களுக்கு முக்தி நிலையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். முக்தி நிலையே கிடைக்கிறது அப்படின்னா உலகிலே விளங்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஸ்ரீமாத்ரே நமஹான்னு ஒன்றும். ரெண்டாவது, அம்பிகையினுடைய நாம பாராயணத்தை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நம் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும். இப்போ லலிதா சகஸ்ரநாமாவை பாராயணம் பண்றதுக்கு எல்லோருக்கும் நேரம் இருக்காது. ஏன்னா ஆஃபீஸ்ல நிறைய பேர் ஆஃபீஸ் போறவா இருக்கா, நிறைய பேர் உத்தியோகத்திலே பிஸ்னஸ் பண்றவா இருக்கா. எல்லோரையும் நீங்க லலிதா சகஸ்ரநாமாவை சொல்லுங்கோ, இல்ல அபிராமி எந்தாதிக சொல்லுங்கோ, 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கோன்னு சொன்னா அவர்களால் முடியாது. அப்போ எளிமையான வழி என்னன்னு கேட்டாக்க 2 நாமங்கள் சாஸ்திரங்கள்ல நமக்கு விசேஷமா சொல்லியிருக்கா. ஒன்று துர்கா, இன்னொன்னு காமாட்சி. துர்கா அப்படிங்கிற நாமத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். அதை ஜபிக்கிறதுக்கு நமக்கு யார்கிட்டையாவது உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டோ? ராமநாமத்தை ஜபிக்கிறா போல சாக்தர்களுடைய, தேவி உபாசகர்களுடைய தாரக மந்திரம் எது? தேவி பக்தர்களுடைய தாரக மந்திரம் எதுன்னா துர்கா அப்படிங்கிற நாமா. தாண்ட முடியாத கஷ்டத்தையும் தாண்டுவிக்க கூடியவள் அப்படிங்கிறதுனால் அவளுக்கு துர்கான்னு நாமா. அந்த நாமாவை திரும்பி 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 ஒரு நாளைக்கு 108 ஆவர்த்தியோ, 208ஓ, 508ஓ, நீங்க பஸ்ல போயின்னு இருக்கும் பொழுதோ, ட்ரெயின்ல போயின்னு இருக்கும் பொழுதோ, உட்கார்ந்துருக்கும் பொழுதோ, எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இந்த துர்கா 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 துர்கான்னு இந்த நாமாவை சொல்ல சொல்ல அனைத்து கஷ்டங்களும் பனி போல் விலகுவதை அனுபவத்தில் உணரலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல காமாட்சி, எல்லா விதமான மங்களங்களும் நம்மை தேடி வரும். கஷ்டங்கள் எல்லாம் விலகிறதுக்கு துர்கா நாமா அப்படின்னா, எல்லா மங்களங்களும் நம்மை தேடி வருவதற்கு காமாட்சிங்கிற நாமா. ஒரு பெரிய மகா பாபியும் கூட இது லலிதா உபாக்கியானத்திலே விளங்கக்கூடியது. எல்லாமே பிரமாணத்தோட தான் நம்ம பேசுறோம். பிரமாணம் இல்லாம நம்மளா சொல்லக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. துர்கா நாமத்தினுடைய மகிமை எதுல சொல்லியிருக்குன்னா, மகாபாகவத உபபுராணத்திலே துர்கா நாமத்தின் மகிமையை சொல்லியிருக்கு. காமாட்சி நாமத்தினுடைய மகிமை லலிதோ உபாக்கியானத்திலே பிரம்மாண்ட புராணத்திலே காஞ்சிபுரத்தின் மகிமையை சொல்லும் பொழுது 3 அட்சரமான 3 எழுத்தான இந்த காமாட்சி அப்படிங்கிற இந்த நாமத்தை சொல்றவன் அவன் அடையக்கூடிய சௌபாகியங்களுக்கு அளவுங்கிறதே கிடையாது. அத்தனை சௌபாகியங்களும் அவனை தேடி வரும். அத்தனை பாபங்களும் இந்த அக்ஷரம் வரைக்கும் அவன் என்ன பாவத்தை பண்ணி இருந்தாலும் மனமுருகி தாயே காமாட்சி அப்படின்னு ஒரு தரம் சொன்னா அத்தனை பாபங்களும் அழிஞ்சு போகும். இதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்கா. அதனால எல்லா கஷ்டங்களும் போறதுக்கு, எல்லா சௌபாகியங்களையும் அடையறதுக்கு 3 வழிதான். ஸ்ரீமாத்ரே நமஹா அப்படிங்கிற நாமத்தை அடிக்கடி சொல்லறது, துர்கா நாமத்தை ஜபிக்கிறது, காமாட்சி நாமத்தை ஜபிக்கிறது. இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தா எல்லா கஷ்டங்களும் அழிஞ்சு போகும், எல்லா சௌபாகியங்களும் நம்மை தேடி வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நாம பாராயணம் அதுவே நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீங்க தீக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு நான் இதை பரிகாரமா பண்ணுனா எப்படி இருக்கும், இதுக்கு பரிகாரம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? அதுக்கான பரிகாரமும் நம்மளுடைய சாக்த வழிபாடுல இருக்கா? அதை இருக்கு நீங்க எங்களுக்கு இருக்கு சொல்லணும். அதாவது எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரறதுக்கான பரிகாரத்தை கேட்கறேன் இல்லையா? கண்டிப்பா.
இதை வந்து ஒரு ஒரு பெரிய ஜோதிஷர் ஏஎம் ராஜகோபாலன் அப்படின்னு சொல்லிட்டு, அவரை தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. குமுதம் ஜோதிடம் அப்படிங்கிற பத்திரிகையில் அவர் எழுதினார். அது மட்டும் இல்லாம அவரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. பெரிய ஜோதிடர் அவர். இன்னைக்கு அவருக்கு 101 வயசானது அவருக்கு. அவர் பெருமாளுடைய கிருபையினாலே, நாராயணருடைய அனுகிரகத்தினால இன்னும் நிறைய வாழ்ந்து மக்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணணும். அவருடைய பத்திரிகைகளில் அவர் எழுதி வந்த பொழுதும் சரி, என்னுடைய குருநாதர், அவர் வந்து என்னுடைய குருநாதர், அவர் பெரிய தேவி உபாசகர், அம்பாளை பிரத்யக்ஷமா தரிசனம் பண்ணினவர். அவர் சொல்றதும் சரி, தீபம் ஏத்துறதை விட சிறந்த பரிகாரம் கிடையாது, விளக்கேற்றுவதை விட வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அந்த குமுதம் ஜோதிடத்திலே கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் அந்த நூலிலே கேள்வி பதிலாக எல்லோரும் அவருக்கு ஜாதகத்தை அனுப்பி இந்த பிரச்சனை தீரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் கேட்பா. காமனா அவர் சொல்ற ஒரே விஷயம், சிவாலயத்துல போய் தீபத்தை போடுங்கோ, பெருமாள் கோவில்ல போய் தீபத்தை போடுங்கோன்னு தான் சொல்லுவார். வேற பெரிய காஸ்ட்லியான பரிகாரம் இதை பண்ணு அதை பண்ணு அது எதையும் அவர் சொன்னது கிடையாது. அவர் எப்படி சொன்னாரோ, என் குருநாதர் தேவியினுடைய சாட்சா்காரத்தை அடைந்தவர். அவர் யாருன்னா, அம்பாளுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து, இந்த காலத்திலையும் அம்பாள் வந்து பேசுவாளா அப்படின்னு கேட்டாக்க பேசுவான்னு நான் சொல்லுவேன். அதை வந்து அதை அனுபவிச்சவாளுக்குத்தான் தெரியும். அது அப்பேற்பட்ட ஒரு மகான். அவர் யாருக்கு அவர் வந்து அவ்வளவு எளிமையானவர். அவர் சொல்லக்கூடிய யார் அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு போய் அவர்கிட்ட சொன்னா அவர் சொல்றது, சிவன் கோவில்ல இருக்கிற அம்பாளுக்கு தீபம் போடுங்கன்னு தான் சொல்லுவார். ஏன்னாக்க அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் தீபம் போடுறது தான். தவறாம, வாரம் தவறாம ஒரு நாளைக்கு நம்ம கோவிலிலே தீபம் போடுறது. இப்போ சிவன் கோவிலா இருந்தாலும் சரி, பெருமாள் கோவிலா இருந்தாலும் சரி, சுவாமிக்கோ அம்பாளுக்கோ பெருமாளுக்கோ தாயாருக்கோ முருகனுக்கோ அவரவர்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்திற்கு தீபம் போடும் பொழுது நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான அத்தனை கஷ்டங்களும் அடியோட விலகி போறது. இதுல சந்தேகம் இல்லை. சரி, நீங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறதுனால நீங்க தீபம் போடுங்க நீங்க சொல்றேன். இப்போ கேரளால போனா நம்ம கோவில்ல தீபமே போட முடியாது. கோவில்ல நெய் தான் வாங்கி தர முடியும். இல்ல மற்ற தேசங்கள்லயோ இல்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவாள்லாம் எப்படி தீபம் போடுறது? இப்போ மலேசியா, சிங்கப்பூர் அங்கெல்லாம் இருக்கா, யூஎஸ்ல இருக்கா, ஆஸ்திரேலியால இருக்கா, கோவில்கள்ல நம்ம இஷ்டத்துக்கு தீபம் எல்லாம் போட முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு, என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு என்னுடைய குருநாதர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அவரவர்கள் வீட்டிலேயே நீங்க நித்தியம் தீபம் ஏத்துறதை தவிர, அதாவது நித்தியபடிக்கு நம்ம ஒரு விளக்கிலே ஒரு தீபம் ஏத்துவோம் இல்லையா, அதை தவிர ஒரு அம்பாள் படத்தை வச்சு, காமாட்சியோ மீனாட்சியோ அகிலாண்டேஸ்வரியோ புவனேஸ்வரியோ திரிபுர சுந்தரியோ ஏதோ ஒரு தேவியினுடைய படத்தை வச்சு அந்த அம்பாளுக்கு முன்னாடி தவறாம தீபம் போட்டுண்டு வந்தாலும் போரும். கோவிலுக்கு போக முடியாத பட்சத்திலே, ஆலயத்திற்கு என்னால போக முடியல அல்லது நான் இருக்கக்கூடியதான இடத்தில் ஆலயத்தில் தீபம் ஏற்றக்கூடிய வசதி இல்லை அப்படிங்கிற பட்சத்திலே தேவியின் படத்தை வைத்து, அம்பாளுடைய சித்திரத்தை வைத்து ஒரு சின்ன தாம்பாலத்திலே மண் அகலை கூட, அது வெள்ளியால ஏத்துறது அதெல்லாம் பண்றது விசேஷம்தான். பித்தளை விளக்கோ வெள்ளி விளக்கோ இல்ல எந்த விளக்கா இருந்தாலும் அந்த விளக்கை ஏற்றி, எதுவுமே முடிய வசதி இல்லைன்னா மண் அகலை கூட ஏத்தலாம். அந்த தீபம் அந்த இடத்திலே அந்த தெய்வத்தை நினைத்து நாம் தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த நிமிஷம் அந்த ஜோதியில் அந்த தேவதையின் ஆவிர்பாவம் ஏற்படுறது. எதனால தீபத்துக்கு இவ்வளவு மகிமை? இதை வந்து பிரமாண பூர்வமா தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா குமுதம் ஜோதிடத்திலே ஏஎம் ராஜகோபாலன் அவர்களும் சரி, என் குருநாதரும் சரி, அவர்கள் காட்டக்கூடிய வழி இதுதான். அத்தனை பிரச்சனைகளும் தீரத்துக்கு தீபத்தை ஏற்றுவதே வழி. தீபத்தை ஏற்றின உடனேயே நல்லெண்ணெயும் நெய்யினால் மட்டும்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும். அதாவது எதை தீபத்தை ஏத்துறதுங்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் சொல்றா. ஆனா நல்லெண்ணெய், நெய், இலுப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இவைகளை கொண்டு மட்டும்தான் தீபத்தை ஏத்த வேண்டும். இவைகளை ஏத்தினா தான் பரிகாரம் பலன் கொடுக்கும். பொதுவா நல்லெண்ணெயும் நெய்யும் தான் சிறந்தது. ஒன்னும் நெய் தீபம் போடலாம், இல்ல சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அப்படி போட்டோம் அப்படின்னாக்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரியா போகும். ஏன்னா தீப ஜோதியை ஏத்தின உடனேயே நம்ம எந்த தெய்வத்தை குறிச்சு தீபத்தை ஏத்துறோமோ அந்த தெய்வத்தின் ஆவிர்பாவம் அந்த ஜோதியில் ஏற்படுறது. ஜோதியின் மத்தியத்திலே விளங்கி கொண்டு அந்த தேவத்தை நமக்கு அனுகிரகத்தை பண்ணுறது. அந்த காரணத்தினால விளக்கேத்துவதை தவிர சிறந்த பரிகாரம் கிடையாது. இது ஏதோ அகஸ்மாத்தா சொல்லக்கூடியதான ஒரு விஷயமோ இல்ல, நான் இந்த விளக்கு கடையில நான் பேசுறேங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லக்கூடிய விஷயமோ இல்ல, சத்தியம் அதுதான். இது வந்து பரம சத்தியமான விஷயம். விளக்கேற்றுவதை விட, அதனால தான் நீங்க அத்தனை புண்ணியம் பண்ணிருக்கீங்க. இந்த
ஒரு கடையை நிர்வாகம் பண்ணி அத்தனை விளக்குகளை வந்து நீங்க இது பண்ணி எல்லோருக்கும் எத்தனையோ பேருக்கு அது மூலமா பலன் கிடைக்கிறது. அது சாதாரண விஷயம் இல்லை. அம்பாளுடைய பரிபூர்ணமான ஒரு கிருபா கடாட்சம். தீபத்தை ஏத்துறதை விட சிறந்த பரிகாரமே கிடையாது. அதை பண்ணிட்டு வந்தாலே பெருமளவு பிரச்சனைகள் குடும்பத்திலே சரியா போகும். இதுதான் என் குருநாதர் காட்டிய வழியும் சரி, ஜோதிட சக்கரவர்த்தியா விளங்கின அவர் காட்டின வழியும் இதுதான்.